இப்பொழுது திருவசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்முடைய செவிகளை சாய்ப்போம். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் உற்சாகமாக. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் சத்தமிட்டு நாம் வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரைக்கும். ஆமென். எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செமையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்த நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகிஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல் ஒருவனும் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசரியா ராஜாவை சேவியாமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பேசுகிற தெய்வம், இந்த வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷமாய் ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதியை நாம் இங்கு வாசிக்க கேட்டோம். அற்புதமான ஒரு வேத பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம் இங்கு வருகிறார். அவர் யார் தெரியுமா? ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜா. திரும்ப சொல்லுங்க எல்லாருமே. எசேக்கியா ராஜா. அவரை பற்றி ஒரு அழகான அறிமுகத்தை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. இந்த வேத பகுதியின் மூலம் நாம் நல்ல போதனைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். நல்ல போதனைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். நல்ல அற்புதமான ஒரு வேத பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராஜாவை குறித்து வேதம் அறிமுகம் செய்கிறது. ஒரு 7 விதமான அறிமுகம். நல்ல அற்புதமான அறிமுகமே 7 விதமாக இருக்கிறது. நம்பர் ஒன் ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா. என்ன அழகான ஒரு அறிமுகம். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா. 2வது, அவனுடைய வயது 25 வயது. வயசு என்னங்க? 25. 2. 3வது, அங்கே அவனை பற்றி சொல்லுகிறது 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எத்தனை வருஷம்? 29 ஆண்டுகள். எவ்வளவு பெரிய சாதனை, அற்புதமான ஒரு சாதனை. அடுத்து 4வது, தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி செய்தான்? செமையானதை செய்தான். செமையானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது, கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா தோப்பு விக்கிரகங்களையும் அல்லது விக்கிரக தோப்புகளை என்ன செய்தான்? வெட்டி போட்டான். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா விதமான விக்கிரக தோப்புகளையும் என்ன செய்தான்? வெட்டி போட்டான். அவனை பற்றி என்ன அழகான ஒரு அறிமுகம் பாருங்க. அடுத்து 6வது, அவனை பற்றி சொல்லுகிற ஒரு அறிமுகம், மோசே பண்ணியிருந்த அல்லது செய்து வைத்திருந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்தான்? உடைத்து போட்டான். உடைத்து போட. ஏன்னா அதை போய் ஜனங்கள் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கையெடுத்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கடவுளுக்கு பிரியமில்லை என்று சொல்லி அதை என்ன செய்தான்? உடைத்து போட்டான். 7வதாக சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த 7ஆம் வசனம். அப்படிதானே? எல்லாம் சத்தமா படிங்க பார்க்கலாம். இல்ல 5ஆம் வசனம். 5ஆம் வசனத்தை படிங்க.
அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனோ. அதாவது என்ன அழகான ஒரு அறிமுகம் பாருங்க. 7 விதமான அறிமுகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிமுகமே அற்புதமா இருக்கு. இதுல 7வது ஒரு அறிமுகம் தான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற அற்புதமான ஒரு போதனை. என இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பேரில் கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் முன்னும் யூதாவின் ராஜாக்களில் ஒருவனும் அப்படி இருந்ததில்லை. என்ன அழகான ஒரு அறிமுகம். அப்ப கர்த்தரை நம்புவதில் அவனை போல அவனுக்கு முன்னாலேயும் இல்ல, அவனுக்கு பின்னாலேயும் இல்ல. அந்த அளவுக்கு ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்த யூத ராஜாக்களில் நம்பிக்கை வைத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ராஜா எசேக்கியா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவு பெருசா இருக்கிறதா? என் மேல் வைக்கும் நம்பிக்கை அசைவில்லாமல் இருக்கிறதா? என் மேல் வைக்கிற நம்பிக்கை உண்மையா இருக்கிறதா? குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒண்ணு உங்க பக்கத்துல இருந்து குரல் காணுமே. அவர் மேல நம்பிக்கை உள்ளவர்கள் சத்தமிட்டு ஆமீன் சொல்லுங்கள். நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஆமீன் சொல்லுங்கள். பரவாயில்லையே, தெளிவா இருக்கிறீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நான் நம்புகிறது அவராலே. ஆமா, அதனாலதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? உன் நம்பிக்கை யார் மேலே? ஒரு கொஸ்டின் மார்க். சொல்லுங்க, உன் நம்பிக்கை யார் மேலே? யாரை நம்புகிறாய்? மனிதனை நம்புகிறாயா? பணத்தை நம்புகிறாயா? செல்வத்தை நம்புகிறாயா? கல்வியை நம்புகிறாயா? மனுஷனை நம்புகிறாயா? உறவுகளை நம்புகிறாயா? உன் உற்றாரை நம்புகிறாயா? உன் நம்பிக்கை யார் மேலே? உன் பலத்தின் மேல இருக்கிறதா நம்பிக்கை? அதனால கேள்வி, இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் நம்பிக்கை யார் மேல? ஆரம்பத்தில் வைத்திருந்த நம்பிக்கை எங்கே? கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை எங்கே என்ற ஒரு பெரிய கேள்வியை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷன் எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் முன்னும் யூதாவின் ராஜாக்களில் ஒருவனும் இருந்ததில்லை. வாசிங்க சங்கீதம் 40:4 வாசிங்க, வேகமா வாசிங்க. சங்கீதம் 40:4. ஆமென். சங்கீதம் 40 சங்கீதம் 4 வசனம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷி பாக்கியவதி. பாக்கியவதி. யாரை நம்பிக்கையா வைக்கணும்னா கர்த்தரை தான் நம்பிக்கையா வைக்கணும். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம யாரை நம்பணும்னா கர்த்தரை தான் நம்பணும். ஆமா, மனுஷனை நம்பினா நமக்கு மோசம். கர்த்தரை நம்பினா நமக்கு நிச்சயமாலும் நாம் நம்புகிறது அவராலே வரும். ஆமா, நீதிமொழிகள் 3:5 வாசிங்க. நீதிமொழிகள் 3:5. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கொஞ்சம் வேகமா வாசிங்களேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் எப்படி இரு? நம்பிக்கையா இருந்து. சுய புத்தியின் மேல நம்பாத, உன் சுய புத்தியை சாராத, உன் பலத்தை சாராத, உன்னுடைய அறிவை சாராத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் மேல நம்பிக்கையா இருக்கணுமா? கர்த்தரிலே நம்பிக்கையா இரு. அது எப்படி இருக்கணுமா? முழு இருதயத்தோடு. அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையா இருங்கள். நீதிமொழிகள் 23:18 விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை. சீக்கிரமாக. என்ன உண்டு? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன செய்யாதுங்க? மீன் போகாது. ஆமே, நிச்சயமான முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்களேன். அவரை அப்படி நம்பினோம்னா கட்டாயம் நமக்கு முடிவு வரும், பலன் வரும், நன்மை வரும், எதிர்பார்த்த காரியங்கள் வரும், நடக்கும். ஆமா, கர்த்தருக்கு தேவையை மாத்திரம் மனதில் வைத்து நம்ப கூடாது. எப்பொழுதும் நாம் நம்புகிற நம்பிக்கைக்குரிய பாத்திரர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் நம்பிக்கைக்குரிய பாத்திரர்.
அப்படி ஸ்ட்ராங்காக அவரை நம்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவர் மேலே ஒரு நம்பிக்கையை நீங்கள் வைக்கணும். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:19 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரையும் பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எத்தனை பேருக்கு இந்த வசனம் உள்ள வேலை செய்து? இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவ நம்பல, இம்மைக்குரிய தேவைகளுக்காக நான் கிறிஸ்துவ நம்பல, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நான் கிறிஸ்துவ நம்பல. கர்த்தர் எனக்காக மகிமையிலே ஒரு அழகான இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஒரு அழகான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், அழகான வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் அல்ல, இது அனித்தியம், அவரோடு வாழ்வது நித்தியம். அல்லேலூயா. அதனாலதான் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் என்று பாடினோம். எத்தனை பேர் பாடினீங்க என் கூட சேர்ந்து? ஒரு அடி பாடிடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாட. உண்மை நம்பும் ஆண்டவரே, மனிதனை நம்பல, மனுஷியை நம்பல, சொத்தை நம்பல, பணத்தை நம்பல, ஆண்டவரே உங்களை நம்புறேன். ஆண்டவரே சொல்லுங்க, உங்களை நம்புறேன். ஆண்டவரே உங்களை நம்பி உங்களை பின்பற்றி உங்களையே சார்ந்திருக்க நான் விரும்புறேன். கையை தட்டி ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு கூட ஒரு அடி பாடிட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ள சொல்லுவோமா? ஆமென். நல்ல கையை தட்டி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஓடே உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே அன்பை நம்புவே நான், உம்மை நம்புவே, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே உம்மை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கையை தட்டி உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே முடிவு பரியந்தம். சொல்லுங்க, உம்மை நம்புவே என் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். இதில் என்னன்னா 7 விதமான அறிமுகங்களை எசேக்கியா வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம். அவர் ராஜானா சாதாரண ஆளா? ராஜாங்கும் போது எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய உத்தியோகம், எவ்வளோ பெரிய பொறுப்பு. ராஜா அப்படி திரும்பினாலே ராஜா என்ன வேணும்னு கேட்கறதுக்கு ஏராளமான பணிவிடைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஏராளமான பணிவிடைக்காரிகள் இருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா. அந்த ராஜா அந்த நாட்டின் செல்வத்தை நம்பல, அந்த ராஜா அந்த நாட்டின் மக்களை நம்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது அந்த மக்கள் மேல நம்பிக்கை வைக்கல, இப்படி எடுத்துக்கணும், தான் சரியா இருக்கும். மக்கள் மேல நம்பிக்கை வைக்கல, அல்லது அந்த நாட்டின் செல்வத்தின் மேல நம்பிக்கை வைக்கல.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது எனக்கு ஒரு பெரிய பதவி இருக்கிறது, இந்த பதவி இருக்கிற வரைக்கும் ஆமா ஸ்தோத்திரம், என்ன ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு பதவியின் மேல நம்பிக்கை வைக்கல. ஸ்தோத்திரம், நல்ல பலசாலி, அதனால என்னுடைய யுத்த பலத்தின் மேல மன்னிக்கணும், என்னுடைய சரீர பலத்தின் மேல என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் யாரை நம்பினானா? அது அழகா சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் முன்னும் யூதாவின் ராஜாக்களில் ஒருவனும் இருந்ததில்லை. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவனை போல கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்ததில் அவனை போல ஒருவனும் இல்லை. இதை என்ன ஆழமா தொட்டுச்சு, தியானிச்சுட்டே இருக்கும் பொழுது ஆழமா தொட்டுச்சு. சாலமோன் ஞானம், சாலமோன் ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? அவனுக்கு கொடுத்த ஞானத்தை போல அவனுக்கு முன்னாலேயும் அவனுக்கு பின்னாலேயும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று நான் வாசித்திருப்போம். அதே போல இந்த நம்பிக்கையை தியானிக்கும் பொழுது இவனுக்குள்ள அந்த நம்பிக்கையை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு ராஜா, எல்லா செல்வமும் நிறைந்தவர், பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, எல்லா விதமான ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கு, சொத்து இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, எல்லா விதமான தேவைகள் இருக்கு, அரண்மனை வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அரண்மனை சாப்பாடு எப்படி இருக்கு, ராயல் ஃபுட்டு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் யாரை நம்பினா பார்த்தீங்களா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே உறுதியா இருக்கிறாரு. அவனுக்கு முன்னாலும் இல்லை பின்னாலும் இல்லை. நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும், இந்த ராஜாவை குறித்து கர்த்தர் நிக்கிற மாட்டேன் பேசுறாருன்னா அவ்வளவு பெரிய ஆளு கர்த்தர் மேல அப்படி நம்பிக்கையா இருந்தா நீங்கள் நானும் நம்ம 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 எவ்வளவு அதை விட அதிகமா நம்பணும், அதை விட அதிகமா அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். இப்ப இருக்கிற பலத்தையும், இப்ப இருக்கிற செல்வத்தையும், இப்ப இருக்கிற ஆஸ்தியும், இப்ப இருக்கிற அந்தஸ்தையும் அதை பார்த்துக்கிட்டு அது மேல நம்பிக்கையை தயவு செய்து தேவ பிள்ளைய வைத்திராதே. அது மேல நம்பிக்கை வைக்க கூடாது. ஐஸ்வரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். கர்த்தர் மேல் உங்க நம்பிக்கையை வைங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். அதனால இம்மைக்காக மாத்திரம் நான் கர்த்தர் மேல நான் நம்பிக்கை வச்சு நான் நல்லா வாழணும், நான் நல்லா சாப்பிடணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல வீடு வாசலோட இருக்கணும், நல்ல கார் வண்டி வீடு பங்களா இப்படி நல்ல நல்ல செல்வ செழிப்பா இருக்கணும், இதுக்காக நான் கிறிஸ்துவ நம்புறேன்னா நம்ம பரிதவிக்கப்பட்டவர்கள். அதுக்காக அவர் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. ஏன்னா கர்த்தரை நம்பாதவனு நல்லா தான் இருக்கிறான். கர்த்தரை நம்பாதவனு எப்படி தான் இருக்கிறான்? நல்லா இருக்கிறான். நம்மளை விட நல்லா இருக்கிறான், நம்மளை விட ஆஸ்தி உள்ளவனா இருக்கிறான், நம்மளை விட ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறான், நம்மளை விட காசு பணம் நிறைய வச்சிருக்கிறான், நம்மளை விட வசதியா இருக்கிறான், நம்மளை விட ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல தான் இருக்கிறான். கர்த்தரை நம்பல, ஆனா நல்லா இருக்கிறானே. ஏன் தெரியுமா? இம்மைக்குரிய காரியங்கள், இம்மைக்குரிய தேவைகளுக்காக கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சா பரிதபிக்கப்பட்டவர்கள். வசனம் அப்படி சொல்லுது. இம்மைக்குரிய தேவைகள், இதுக்கு பேரு சிற்றின்பம். ஆனா மறுமைக்குரிய தேவைக்காக நான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். மறுமைக்குரிய தேவை என்ன தெரியுமா? இம்மைக்குரிய வாழ்க்கையை முடிச்சுட்டு மகிமையிலே மறுவாழ்வு, அவரோடு நித்திய நித்தியமாய் வாழ போகிறேன், நித்திய நித்தியமா அவரோடு இருக்க போகிறேன். இந்த வாழ்க்கையை பொண்ணு கொடுக்காது, செல்வம் கொடுக்காது, பணம் கொடுக்காது, ஆஸ்தி கொடுக்காது, கல்வி கொடுக்காது, என் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் ஒருவதாங்க கொடுக்க முடியும். கர்த்தர் ஒரு. அதனால நம்ம வீடு வாசல்லாம் இல்லாம ஆமா பரதேசியா இருக்கணும்னு கர்த்தர் விரும்பல. வசனம் சொல்லுது, வீடு வாசல் இல்லாதவனுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தணும். வசனம் சொல்லுது. ஆமா, அதனால வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்தாரே, அந்த வீடு வாசல் மேல என் நம்பிக்கை இல்லை, வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்தவர் மேல என் நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவனை பற்றி சொல்லுது, ரொம்ப அழகான இந்த வசனம். படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க. 5ஆம் வசனம். நம்பிக்கையிலே அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வேர்டு, அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தரை விட்டு என்ன செய்யல? கர்த்தரை விட்டு பின்வாங்கல. ஒரு 7 விஷயத்தை சொல்ல போறேன். அந்த நம்பிக்கை வச்சதுனால என்ன விளைவுகள், அப்படி ஒரு 7 விஷயம், ஒரு 7 பாயிண்ட் சொல்ல போறேன். இப்போ அறிமுகம் 7 விஷயத்தை சொன்னேன்.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்ச பிறகு ஒரு 7 விஷயம் நடக்குது. 7 பாயிண்ட் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சா என்ன நடக்கும், என்ன நடந்தது, இந்த ராஜாவின் வாழ்வில் என்ன நடந்தது அப்படிங்கறது ஒரு 7 விஷயத்தை நம்ம படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 1, கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சா, அந்த நம்பிக்கை உண்மையா இருந்தா, அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கவே மாட்டார்கள். இப்ப பின்வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் மேல் வச்ச நம்பிக்கை நட்டு கலண்டுருச்சுன்னு அர்த்தம். போல்டெல்லாம் கலண்டுருச்சு. அதில் தான் நிறைய பேர் பின்வாங்கிட்டான். ஞானஸ்தானம் எடுத்த அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவங்க அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். மனம் திரும்பின கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போறாங்க. ஏன் ஆராதனைக்கு வரல, ஏன் ஆராதனைக்கு வர முடியல, ஏன் ஜெபிக்க முடியல, ஏன் கர்த்தரை ஆராதிக்க முடியல, கர்த்தருடைய சமூகத்துக்கு ஏன் வர முடியலன்னா அவன் நம்பிக்கை வேற யார் மேலேயே இருக்கு, வேற எது மேலேயே இருக்கு. பொண்ணு மேல இருக்கலாம், பணத்தின் மேல இருக்கலாம், செல்வத்தின் மேல இருக்கலாம், மனுஷன் மேல இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு கல்வியின் மேல இருக்கலாம், திறமையின் மேல இருக்கலாம், பணத்தின் மேல இருக்கலாம், பேங்க் பேலன்ஸ்ல இருக்கலாம், சொத்து மேல இருக்கலாம், எது மேல வேணாலும் இருக்கலாம். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, வானம் அவருடையது, பூமி அவருடையது, எல்லாம் அவருக்கு சொந்தமானது. அதனால இதெல்லாம் எனக்குரியன்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கலாம். ஆனா இதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் அவருக்கு சொந்தம். அதனால நீங்க சொந்தம்னு சொல்லணும்னா நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு ஒருவர் தான். அவர் தான் என் சொந்தம்னு சொல்லணும். இது யார் சொல்ல முடியும்? அவர் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் உறுதியாக இருப்பேனே தவிர அவன் உறுதியற்ற ஒரு கிறிஸ்தவனா இருக்க மாட்டான். உறுதியற்ற கிறிஸ்தவன், உறுதி இல்லாத கிறிஸ்தவன், அவங்க தான் மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பாங்க. உறுதியான கிறிஸ்தவன் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க மாட்டான். உறுதியான கிறிஸ்தவன் நீங்க சொல்லணும், இயேசுவே என்ன நடந்தாலும் உங்க மேல உறுதியா இருப்பேன், உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில உறுதியா இருப்பேன், பின்வாங்க மாட்டேன். என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க, பின்வாங்கவில்லை. கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையில பின்வாங்கவில்லை. எனக்காக உசிரையே கொடுத்திருக்கிறாருங்க, என் இயேசுநாதர் எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறாருங்க. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் நல்ல வாழ்க்கைய சிலுவையில இழந்திருக்கிறாருங்க, சிலுவையில இழந்திருக்கிறாரு. அப்ப அவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன் நான். அது தவறா? ஸ்தோத்திரம். நிறைய பேர் அவனையும் இவனையும் சொல்ல கேட்டுட்டு பின்மாற்றத்துக்குள்ள போய் இன்னைக்கு விழுந்து, இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு, ரட்சிப்பை தொலைச்சிட்டு, மீட்பை தொலைச்சிட்டு, அபிஷேகத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கு பின்மாற்றத்துக்குள்ள அநேகர் காணப்படுது. காரணம் தெரியுமா? கர்த்தர் பேரில் என்ன வைக்கல, நம்பிக்கை வைக்கல. ஆமா, கர்த்தர் பேர்ல நம்பிக்கை வச்சதுனாலதான் இந்த ராஜா என்ன செய்யலையா, கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. கர்த்தருக்கு இளைய குமாரன் போனா பாத்தீங்களா, அப்பா விட்டுட்டு போயிட்டான். போன உடனே அவனுடைய நிலைமை என்ன ஆனிச்சு பாத்தீங்களா? முன் நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமை, சொல்ல மாட்டேங்கிறீங்க, முன் நிலைமையை பார்க்கலும் பின் நிலைமை அதிக கேடு. அப்பா என்ன குறை வச்சார் சொல்லுங்க? நல்ல வயிறார சாப்பாடு போட்டு, நல்ல சாப்பாடு கொடுத்து, அவனை நல்ல கண்காணித்து, நல்ல பராமரித்து, அன்பு பாராட்டி, அழகாய் நடத்தின தகப்பனை விட்டு பின்வாங்கி போனான். அவனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாச்சு. ஆனாலும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்தார். மனம் திரும்பி வந்துட்டான். அதில்தான் இன்னைக்கு ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே பின்மாற்றத்துக்குள்ள போன ஏராளமான பிள்ளைகள் உண்டு, ஏராளமான குடும்பங்கள் உண்டு. கர்த்தர் அதாவது ஒரு ஆள் இப்படி சாட்சி கொடுக்குறாரு, உயிரே விட்டாலும் விடுவேனே தவிர கர்த்தரை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டான். சத்தியத்துல உறுதியா நிப்பேன்னு சொன்னவன் இன்னைக்கு சத்தியத்தை வாங்கி வித்துட்டான். நினைக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு. வாயை திறந்து அவ்வளவு வீரமாய் பேசின இந்த மனுஷன்லாம் இன்னைக்கு சத்தியத்தை வாங்கினவன் சத்தியத்தை வித்துட்டான். ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எல்லாம் ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, எல்லாம் இருக்கிறது. ஆனா அது எல்லாவற்றின் மேல அவன் நம்பிக்கை வைக்காமல் எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சதனால அவன் ஒருபோதும் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. இரண்டாவது அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது ரொம்ப அழகா. எசேக்கியேல் 18:6 அவரையே சார்ந்திருந்தான்.
என்ன அழகான ஒரு கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டா முதல் பாயிண்ட் பின்வாங்கி போக மாட்டோம். ஆமீன் சொல்லுங்கள். ரெண்டாவது கர்த்தரையே சார்ந்திருப்போம். கர்த்தரை சார்ந்திருப்போம். ஆமா, அதுக்கு பேர் உறவு. அப்பா நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் டி மைனர் குடும்பம் நீங்க தான் ஆண்டவரே நீங்க தான். ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. என்ன வேர்டுங்க! நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வம்னு ஒண்ணு இருக்குன்னா அது நீங்க தான்ப்பா. அந்த அளவுக்கு கர்த்தரை பிடிச்சுக்கிட்டு உறுதியா சார்ந்து நின்ன ஒரு மனுஷன் எசேக்கியா வேதம் சொல்லுது. இவன் பழைய ஏற்பாட்டு மனுஷங்க. பழைய ஏற்பாட்டில் இயேசுனார் இவனுக்காக ரத்தம் சிந்தினாரா, ஜீவன் கொடுத்தாரா? அவனுக்கே இப்படி ஒரு அறிவு இருக்குங்க. பழைய ஏற்பாட்டு மனுஷனுக்கு இந்த அறிவு இருந்தா புதிய ஏற்பாட்டு சபையாகிய உங்களுக்காக எனக்காக கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கணும், எப்படி சார்ந்து நிக்கணும்? பேச்சு மூச்சு எண்ணம் ஏக்கம் எல்லாம் அவரா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தா கர்த்தரை ஸ்தோத்தரித்து நல்ல பாடுறது, அப்படி ஆராதிக்கிறது அதல்ல. ஒவ்வொரு நாள் அவரை நினைக்கிற நினைவு, கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஒரு நினைவு. மூணாவது அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் அதே வசனம், கை கொண்டு. இதுல 2 பாயிண்ட் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டான், அடுத்துதான் நடந்தான். மூணாவது பாயிண்ட் என்னதுமா? வார்த்தையை கைக்கொள், வசனத்தை கைக்கொள், திருவசனத்தை கைக்கொள். ஆமா, கேட்கிறோம், கை கொள்றோமா? வசனத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போறதில்ல, வார்த்தையை கேட்டு வார்த்தையை கை கொள்ளுகிறோமா? இன்னைக்கு நம்ம சபை அப்படி வரணும், அனலா வரணும், வார்த்தையில நல்ல திடனா இருக்கணும், வார்த்தையில உறுதியா இருக்கணும், திருவசனத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், வார்த்தையை கேட்டுட்டு விட்டுட்டு போகக்கூடாது. ஆனா நீங்க திங்க் பண்ணி பாருங்க, ராஜா சுகபோகமா இருக்கலாம். யாராங்க வா, எனக்கு பிரியமான எல்லாத்தையும் கொண்டு வா, நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், எல்லாத்தையும் குடிப்பேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன். எவனாலும் கேள்வி கேட்க முடியுமா? ஒரு ராஜா நினைச்சா எப்படி பட்ட ஒரு வாழ்க்கை வேணாலும் வாழலாம், சுகபோகமா இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அவன் செய்யலையே. ஆனா அவனை பற்றி வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டான். மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டான், கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நிற்கிறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணுகிற ஒரு ராஜா. சபையில் நம்ம இருக்கிறோம், ஆவிக்குரிய சபை, எழுப்புதல் எல்லாம் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம், உற்சாகமா இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை பேர் தினந்தோறும் வாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை பேர் சார்ந்து நிற்கிறீங்க? பாருங்க, எவ்வளவு பெரிய கேள்வி நமக்கு வருது. அடுத்ததாக 4வது குறிப்பு, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தான். கை கொண்டான், அப்புறம் நடந்தான். கை கொள்வது ஒரு அனுபவம், அந்த கை கொண்ட வார்த்தையின்படி நடக்கிறது இன்னொரு அனுபவம். நடக்கிறது இன்னொரு அனுபவம். கை கொண்டான், அப்புறம் நடக்கிறான், நடக்க ஆரம்பிக்கிறான். ஊரே என்ன சொல்லியிருக்கும்? ஆஹா, நம்ம தேசத்தில் இருக்கிற நம்முடைய ராஜாவை போல கர்த்தருடைய வசனத்தின்படி எவரும் நடக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன். இல்லாதவன், ஆகாதவன், போனவன், அவன் தான் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சி நிற்கணும்னு இல்லை. இவ்வளோ பெரிய ராஜ பதவியில் இருக்கிறவன் கூட அவனால் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க முடியும் என்பதற்கு வேதத்தில் நமக்கு என்ன இருக்கு? ஆதாரம் இருக்கிறதே. அல்லேலூயா. கை கொண்டு நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையை கேட்பது ஒரு அனுபவம்னா, வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது இன்னொரு அனுபவம். வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தையின்படி நடக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சபையே வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. வார்த்தையின்படி நம்ம நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாய் மாறட்டும்.
தேவனுடைய ஆசை என்னுடைய ஆசையாய் மாறட்டும். தேவனுடைய ஏக்கம் எனது ஏக்கமாய் மாறட்டும். தேவனுடைய அந்த மன விருப்பம், உள்ளான மன விருப்பம் ஏன் விருப்பமாய் மாறட்டும். ஆண்டவரே நடக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து 5வது ஒரு குறிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல அவன் நம்பிக்கை வச்சதுனால இதெல்லாம் நடக்குது. கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையில இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள நடக்குது பாருங்க. அடுத்து நடக்கிறது ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பார். வேதவசனத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் வாக்கு மாற மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, நீ உன் வார்த்தையில உண்மையா இரு, அவர் உன்னோடு இருப்பார். சொன்ன வார்த்தை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க வேதத்துல. அதனால பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தார்கள். நிறைய உதாரணங்களை எடுத்து சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தரை விட்டு தூரம் போனா ஆமா அது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல, அது ஆபத்து. அது ஆசீர்வாதம் அல்ல, ஆபத்து. கர்த்தரை விட்டு தூரம் போக நாம் அழைக்கப்படவில்லை. அவை கர்த்தர் அவனோடு இருந்தார். எசேக்கியா ராஜாவோடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? அவர் மேல் வைத்த நம்பிக்கை. சொல்லுங்க, அவர் மேல் வைத்த நம்பிக்கை. கர்த்தர் மேல். அதுதான் ரோமர் 12:12 அந்த நம்பிக்கையில எப்படி இருக்கணுங்கிறார் பாருங்களேன். நம்பிக்கையில எப்படி இருக்கணும் படிங்களேன், டக்குன்னு படிங்களேன். ரோமர் 12:12 சொல்லுகிறது கர்த்தர் மேல எப்படி இருக்கணுமா? இல்ல, முதல்ல சொல். நம்பிக்கையில 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 சந்தோஷமா. அப்ப என்னன்னா, நான் கர்த்தரையே நம்புறதுனால நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேன். அதான் விஷயம். இந்த தேவைக்காக நான் கர்த்தரையே நம்புறதுனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஐயோ, இந்த தேவை சந்திக்கப்படல அப்படின்னு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சந்தோஷமா இருப்பேன், நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஒரு தேவையை சொல்றோம், சந்திக்கப்படலை, ஆனா நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன் தெரியுமா? என் நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது. என் நம்பிக்கை அவரை சார்ந்து இருக்கிறது. நான் கர்த்தர் மேலேயே நம்பிக்கையா இருக்கிறதுனால நான் எப்போதாவது சந்தோஷமா இருக்கிறவன் அல்ல, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறவன். சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனையே நம்பிட்டு, மனுஷன் மேலேயே நம்பிக்கை வச்சுட்டு, அவன் செய்வான், இவன் செய்வான், அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்கன்னு அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இருக்கிற சந்தோஷமும் போயிடும். ஆனால் கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, உங்கள் சந்தோஷமும் போகாது, உங்களுக்கு வர வேண்டியதும் வந்துடும். எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். எப்படி தெரியாது, ஆனால் செய்வார். என் தகப்பன் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நடக்குமா நடக்காதா? கட்டாயம் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்படி சொல்லும்போது ஜாஷுவா ஞாபகத்துக்கு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசைக்கு வந்த உபத்திரவம், மோசைக்கு வந்த பாடுகள், மோசைக்கு வந்த நிந்தைகள் அதெல்லாம் பாட்டு ஜாஷுவா அப்படியே ஆடி போறாரு. அப்பா நான் என்ன செய்யட்டும்? அதே மோசையினுடைய பதவி வரும்பொழுது அப்படியே நடுங்கிறார். அப்பதான் சொல்லுவார், நான் மோசையோடு இருந்தது போல் நோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. சொல்ல பலன் கொண்டு திடமனதாயிரு. எப்படி சொல்றாருங்க? பலன் கொண்டு அப்படியே தூக்கி நம்பிக்கையை வச்சுட்டாரு கர்த்தர் மேல. அப்பா நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கீங்க. கானான் கொண்டு போய் சேர்த்தாரா? பரம கானான் போனாரா? ஜாஷுவா போய் சேர்ந்தாரா? நான் சொல்ற தேவ மக்களை, கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கை அது கானானை கொண்டு போய் சேர்க்க வைக்கும், கானானை அடையும்படி செய்யும். அதனால அவர் நம்மோடு கூட இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, வாக்கு பண்ணினவர் வாக்கு மாற மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சா கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு உதாரணம் எசேக்கியா. அடுத்ததாக அதே 18
என்ன ஒரு பியூட்டிஃபுல் ஒரு வேர்டு. அவன் எங்கெல்லாம் போறானோ எங்கும் கர்த்தர் அனுகூலமாய் மாற்றுகிறார். அந்த வலசு பாருங்க, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எங்கும் இடமெங்கும் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனானோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாய் மாற்றுகிறார், ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அவன் செய்கிற காரியமெல்லாம் விருத்தி அடையுது. போற இடமெல்லாம் ஜெயம், போற இடமெல்லாம் ஆசீர்வாதம், போற இடமெல்லாம் நன்மை, போற இடமெல்லாம் மேன்மை, போற இடமெல்லாம் மகிமை, போற இடமெல்லாம் பெரிய 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 நன்மைகளை பார்க்கும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். போகிற இடமெல்லாம் அனுகூலமாயிற்று அப்படின்னா என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். செய்கிற காரியம் வாய்க்கல, நன்மை கைகூடி வரல, எல்லா காரியமும் தடையா இருக்கு, எல்லா காரியமும் அப்படியே நிக்குது அப்படின்னு நினைச்சு கவலைப்படவே வேண்டாம். இன்னைக்கு உங்க நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள், கர்த்தர் மேல உங்க நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். இந்த செய்தியை கேட்டுட்டு மறுபடியும் அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் நம்புகிற நம்பிக்கையில இன்னும் ஒருபடி அதிகமாக வளர விரும்புகிறேன், நம்பிக்கையில நான் உயர விரும்புகிறேன், நம்பிக்கையை அதிகப்படுத்த விரும்புகிறேன், நம்பிக்கையை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். நம்பிக்கை வேர் விடுவதாக, நம்பிக்கை கனி கொடுப்பதாக, நம்பிக்கை ஸ்திரமாவதாக. அப்படி ஒரு நம்பிக்கை இன்றைக்கு நம்மளுக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நம்பிக்கை அப்படி ஆரோக்கியமான ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அனுகூலமாயிற்று, போகும் இடமெங்கும் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக மாற்றுகிறார். இது எத்தனாவது குறிப்பு? 6வது குறிப்பு. 7வது பாப்போமா? 7ஆம் வசனத்தை படிங்க, முடிங்க. ஆமென் சொல்லுங்க, அதிகாரத்தை. அதனால ராஜாவை சேவிக்க நான் அழைக்கப்பட்டவன் இல்ல, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரை நான் சேவிக்க அழைக்கப்பட்டவன். அப்ப என்னன்னா, மனுஷனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் அல்லது கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிற மனிதனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறார். தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய அதிகாரம், கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய அதிகாரத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன், அப்படிதான் வேதம் போட்டிருக்கு. கர்த்தாவே, ஆமா, உமக்கு பிரியமில்லாத அந்த மனுஷனுடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிய விரும்பல, உமக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். இவ்வளவு பெரிய ராஜா, அவன் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், ஆண்டவரே உங்க அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். ஆமா, யோவான் 1:12 சொல்லுது, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன செய்தார்? அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்தார். இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் கண்டுபிடிங்க? பிள்ளை என்ற அதிகாரம். சூப்பர். எத்தனை பேர் பிள்ளைன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளை. பிள்ளை என்ற அதிகாரம் இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை என்ற அதிகாரம், பிள்ளை என்ற உரிமை. நம்ம போய் கேட்கலாம் அப்பாட்ட, அப்பா நான் உங்க பிள்ளைப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் மனுஷனுடைய அதிகாரம், கர்த்தருக்கு பிரியமில்லாத அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிய விரும்பல, உங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறேன். நீங்க என்ன அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, அந்த உரிமையை கொடுத்திருக்கிறீங்க. கேட்கக்கூடிய உரிமை, அப்பான்னு கூப்பிடக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறீங்க. உரிமையோடு கூப்பிடுவேன், உரிமையோடு கேட்பேன், உரிமையோடு உம்மை பார்த்து ஆண்டவரே கேட்கக்கூடிய எனக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து கேட்கிறேன்ப்பா, உங்களை பார்த்து கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த 7 விதமான அனுபவங்கள் எப்படி வருதுன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததினாலே, கர்த்தர் மேல் அந்த நம்பிக்கை வைத்ததினாலே இந்த 7 விதமான அனுபவங்கள் எசேக்கியா ராஜாவுக்குள்ள வந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 1, கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே என்ன நடந்தாலும், ஒரு பழைய பாட்டு, என்ன நடந்தா என்னது,
என்ன வந்தாலும் அப்படிதானே, என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம் ஸ்தோத்தரிப்பேன். அறிவை கடந்த தெய்வீக அமைதி அடிமை வாழ்வின் கேடயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். கர்த்தரை விட்டு ஒருபோதும் பின்வாங்கவில்லை. தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட நெருக்கத்திலும், எப்பேற்பட்ட உபத்திரவங்களிலும், எப்பேற்பட்ட கண்ணீரின் பாதைகளிலும் ஆண்டவரே உமக்குள் நான் உறுதியாக நிற்க வேண்டும், பின்வாங்க கூடாது. ஸ்தோத்திரம். அப்படி உறுதியாக. இரண்டாவது, கர்த்தரையே என்ன செய்கிறார்? சார்ந்திருந்து வாழ்கிறார். கர்த்தரை சார்ந்து, மனுஷனை சாரவில்லை, பொருளை சார்ந்தவில்லை, பணத்தை சார்ந்து இருக்கவில்லை, மனுஷனை சார்ந்து நிற்கவில்லை, உறவுகளை சார்ந்து நிற்கவில்லை, ஊரை சார்ந்து நிற்கவில்லை, உலகத்தை சார்ந்து நிற்கவில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவையே சார்ந்திருக்கிறார். நல்ல தலையை நிமிர்ந்து பாருங்கம்மா, தலையை நிமிர்ந்து பாருங்கம்மா. யாரை சார்ந்திருக்கிறார்? கிறிஸ்துவையே சார்ந்திருக்கிறார். மூணாவது, கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டார். கர்த்தருடைய வார்த்தையை அப்படி ஸ்ட்ராங்கா பிடிச்சு நிற்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அப்பனா அனுதினமும் வார்த்தையை தியானிக்கிற மனுஷன், அனுதினமும் வார்த்தையை வாசிக்கிற மனுஷன். அதான் அழகா சொல்லுது, மோசே கற்பித்த எல்லா கற்பனைகளையும், கர்த்தர் மோசேக்கு கற்பித்த எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளுகிறார். இவ்வளோ அழகா போட்டிருக்கு. 613 கட்டளை. அந்த நாட்களில் ஒருவராலையும் ஜெயிக்க முடியல, ஒருவராலையும் மேற்கொள்ள முடியல. நியாயப்பிரமாணம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வராது, நியாயப்பிரமாணம் நமக்கு மீட்பை கொண்டு வராது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். பிரமாணத்தில் உறுதியாக நிற்கிறார், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், கற்பித்த எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டு மனவாட்டி சபை, நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மனுஷனே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்னா வார்த்தையில, நம்ம எப்படி இருக்கணும்? அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. வார்த்தையில் அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பாயிண்ட், எத்தனாவது பாயிண்ட்? 5வது பாயிண்ட். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். மன்னிக்கணும், நடந்தான். வார்த்தையின்படி நடந்தான். 4வது, வார்த்தையின்படி நடக்கிறார். எந்த இடத்துலையும் கால்கள் இடறவில்லை, கால்கள் பிசகவில்லை, கால்கள் வலி மாறவில்லை, கால்கள் தடுமாறவில்லை. வார்த்தையின்படி நடக்கிறார். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது நடக்கிறது ஈஸி, ஆனால் பாதகமாக இருக்கும்போது அங்கே தான் நம்ம நடந்து காட்டணும். என்ன வந்தாலும் நடந்து காட்டணும், நிற்கணும். சூழ்நிலைகள்லாம் பாதகமாக இருக்கு, ஆனால் அங்கே நிற்கணும், அங்கே நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். 5வது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். எது வரைக்கும் இருக்கிறார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தர் இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ள வந்துட்டார், நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம வேணா அவரை விட்டு விலகலாம், ஆனா அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலக மாட்டார். அப்படிதாங்க, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் விலக போறதில்லை. அவர் நம்ம கூடயே தான் இருப்பாரு, நம்மளோட தான் இருப்பாரு, ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அடுத்து, போகும் இடமெங்கும் அனுகூலமாயிற்று. எல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஐயோ இது ஃபெயிலியரு, அது நஷ்டம், இது இழப்பு, இது வேஸ்ட், இது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட வாயில வரல. எல்லாம் அனுகூலமாயிடுச்சு, எல்லாம் ஆசீர்வாதம் ஆயிடுச்சு, எல்லாம் நிறைவாக இருக்கிறது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் பாருங்க. 7வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனுடைய அதிகாரத்தை தள்ளினான், தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டான். தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறார். தேவனுடைய அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய அதிகாரத்துக்கு தன்னை மனப்பூர்வமாய் சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்வதை பார்க்கின்றோம். இதெல்லாம் என்ன காரணம்? கர்த்தர் மேல் வைத்த, சொல்லுங்க, கர்த்தர் மேல் வைத்த. இப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே எசேக்கியா உங்க மேல வச்ச நம்பிக்கையில உங்களை போல முன்னும் ஒருவனும் பின்னும் ஒருவனும், அந்த நம்பிக்கையை எனக்கு தாங்கப்பா. எழுந்திருப்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ அப்பா. இயேசுவே, இயேசுவே, ஓ தகப்பனே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான்.
இந்த பாடலை ஒரு அடி பாடிட்டு அர்ப்பணித்து நாம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எந்த சூழ்நிலையிலும் உங்களை தான் நான் நம்புவேன். எழுந்திருப்போமா? ப்ளீஸ் எவரிபடி ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எல்லாரும் எழுந்து நின்று தயவு செய்து யாரும் யாரோட பேசாதீங்க, எழுந்து போகாதீங்க. அர்ப்பணிக்கிற நேரம், ஒப்பு கொடுக்கிற நேரம், இந்த நேரம் தான் ரொம்ப முக்கிய நேரம். இப்ப நான் ஒன்றும் ஜெபம் பண்ணி உங்களை வெளியில அனுப்பல. அர்ப்பணிக்கிற நேரம், விட்டு கொடுக்கிற நேரம். உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? மனுஷ மேலையா, பதவி மேலையா, பட்டத்தின் மேலையா, பணத்தின் மீதா, ஜனத்தின் மீதா? யார் மேல உங்க நம்பிக்கை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் மாம்சத்தை நம்பி மாம்சத்தை பிரபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. சபிக்கப்பட்டவன். ஆண்டவரே, சாபத்திலிருந்து நீங்க எங்களை தூக்கி எடுத்துட்டீங்க, பாவத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்துட்டீங்க, சாபம் இருந்து எங்களை தூக்கி எடுத்ததுனால இப்ப நாங்க உங்களுடைய பிள்ளை ஆயிட்டோம். ராஜா வீட்டு பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. நாங்க சாபத்துக்குரியவர்கள் இல்ல. உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, என் நம்பிக்கையை முழுசு உங்க மேல வைக்கிறோம். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. சந்தோஷமாய் பாடி அப்பாவை நோக்கி பார்த்து நாம் அர்ப்பணிப்போமா? தேங்க்யூ. கரங்களை தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு கூட அப்பா உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே சந்தோஷமாக பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். அன்பை நம்புவே, உம்மையே நீர்தானே என் துணையானி, என் கேடகமுமானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமுமானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். ஆமென். இயேசுவே, உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே. இயேசுவே, அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கோ நன்மை மிகுந்திருக்கோ. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கோ நன்மை மிகுந்திருக்கோ. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, உம்மை நம்புவேன், முடிவு வரியந்தம். உம்மை நம்புவேன், முடிவு வரியந்தம். தந்தையே,
கரங்களை தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே நம்புகிற மகனா, உம்மையே நம்புகிற மகளா, என்னை மாற்றி விடுங்கப்பா, என்னை மாற்றி விடுங்க. உம்முடைய சமூகத்தில் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றேன், முழுவதுமாக என்னை விட்டு கொடுக்கின்றேன். பரிசுத்தரே, இந்த சமுதாயத்தில் ஆண்டவரை நான் நம்புகிற நம்பிக்கை நீர் ஒருவர் தான் ஆண்டவரே, நீர் ஒருவர் தான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் எப்பொழுதும் உறுதியாக இருப்பான் என்று உம்முடைய திருவசனம் சொல்லுகிறதே ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் அத்தனை பேரும் கர்த்தருக்குள் உறுதியாயிருக்க, உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில் அவங்க உறுதியாயிருக்க கிருபையும் இரக்கமும் பாராட்டியறலும் உம்முடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மனதார மக்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எசேக்கியா ஆண்டவரே, கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கை அவனுக்கு முன்னும் பின்னும் ஒருவனும் இருந்ததில்லை என்று ஆண்டவரே வேதம் அழகாய் அவனை அறிமுகப்படுத்தினது போல எங்களையும் ஆண்டவரே உமது வார்த்தை அறிமுகம் செய்யட்டும். நீர் எங்களை அறிமுகம் செய்யும். கர்த்தர் பேரில் அவ்வளவு நம்பிக்கை உடைய ஒரு தேவ பிள்ளை என்று ஆண்டவரை சாட்சி பெற கிருபை பாராட்டியறலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை எல்லாம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள தூய பிதாவே.